மீனை நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கு, மீனை போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு பகுதி ஃப்ரை பண்ணால் போதும். வேறு எதுவும் நான் இதில் போடலாம். வெறும் மஞ்சத்தூள், மிளகு, உப்பு இது 2 தான் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மற்றபடி நான் எதுவும் போடலை. நம்ம எல்லாமே அதை புட்டில் தான் போடுவேன். மீன் பொரியல்னு சொல்லுவோம் கேரளாவில், மீன் பொரியல். தமிழ்நாட்டில் வந்து புட்டு தான் செய்யும், இப்போ சொரா புட்டு செய்கிறதெல்லாம் அதே மாதிரி. இது நான் வந்து காட்டுறேன். மீனை வறுத்து எடுத்துட்டேன் நான். இதில் கடுகு போட்டுக்கலாம். அதே கடாயில் நம்ம செஞ்சால் போதும், அந்த எண்ணெய் போதும். கடுகு போட்டுட்டு நம்ம இதில் சேர்க்க வேண்டியது வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 5 பெரிய வெங்காயம் தான் இருந்தால் அந்த பெரிய வெங்காயம் போட்டிருக்கு, இஞ்சி போட்டிருக்கு, பூண்டு போட்டிருக்கு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா. குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேங்குது, ஏன்னா இதில் பச்சை மிளகா இருக்கியா காரமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கணும். இது நம்ம இதில் போட்டு உப்பு பார்த்து போடுங்க. உப்பு நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டுருக்கு. உப்பு போட்டுருக்கு. கடாய் இடத்துல இருக்க மாட்டோம், ஓடுது பாருங்க கடாய். நல்லா கொஞ்சம் ஒரு ஃப்ரை ஆகிட்டு நல்லா இதாகிடுச்சு. கடாய் அடங்க மாட்டேன், கடாய் ஓடிட்டே இருக்குது. என்னால் வீடியோ எடுத்துட்டு கடாய் பிடிக்க முடியல. போட்டுட்டு நம்ம இதில் சேர்க்க வேண்டியது மிளகு, குருமிளகு, பெப்பரு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் மிக்சியில் லைட்டாக இது பண்ணி வச்சுருக்கு. மீன் முள்ளெல்லாம் எடுத்து மீன் வச்சுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் இருந்து மூடி வைக்கலாம். அந்த பச்சை வாசனை போயிட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம். இல்லை எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டேன். இன்னும் நம்ம இதில் மீனை போட்டுங்க. முள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு இது பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேணாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, எதுவுமே சேர்க்க வேணாம். இதை அப்படி நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் எல்லா ஆவியில் வேவிட்டு வெந்திருக்கு ஏற்கனவே. ஆனால் கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த மசாலெல்லாம் இல்லை பிடிக்கணும்ல, கட் ஆகிடும். 2 அக்காய் கட்டு சேர்த்துட்டு உப்பு, தேங்காய் எதுவுமே போடல. தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவுமே போடல, சும்மா அப்படி. இன்னும் நம்ம பார்க்கலாம் மீன் பொரியல் பார்க்கலாம். மீன் பொரியலில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிடலாம், கூட்டு ஆஃப் பண்ணலாம். இன்னும் அடுத்து நம்மளுக்கு ரசம் வைக்கணும். வதங்கிடுச்சு. இல்லை நம்ம இதில் சேர்க்க வேண்டியது கொத்தமல்லி, ரசத்தூள், வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். ரசப்பொடியிலே எல்லாமே இருக்கும், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டுடுவேன். ரசப்பொடி நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்னா, நானும் பண்ணி வச்சுடுவேன். அதாட்டி பார்க்குறேன் எப்படி பண்ணணும். இனி நம்ம இதில் புளி பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். உப்பு போட்டு வச்சுருக்கேன், நான் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இன்னும் இது வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர வரணுமா ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் சமையல். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாருங்க நுர வந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி நல்லா சமையல் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் என் பேரில் தான் சுந்தர். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க. அடுத்த வீடியோ நான் நாளைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்க்கலாம். வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு சும்மா ஒரு ஃப்ரை. வெண்டைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து வேறு எதுவுமே போடலை இதில். இது வந்து மீன் ஐலா மீன் சொல்லுவோம். இந்த ஐலா மீனை உள்ளெல்லாம் எடுத்து பொரியல், ஐலா மீன் பொரியல் இது. அதுக்கப்புறம் ரசம். இன்னைக்கு ரசம். ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்க, சாப்பிட வாங்க. எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி இது தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் லதா சுந்தரன் பேர் வரும். பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டுக்கிறேன்.